நம்ம ராவணன் போனதா போடுறான். இதை நம்ம பின்னோக்கி பார்க்கலாம். கம்பராமாயணத்தை எப்படி வேணா படிக்கலாம். ஒரு 10 பாடல்களுக்கு முன்னாடி பார்க்கிறேன். ராமர் நிற்கிறார், இந்த பக்கம் ராவணன் நிற்கிறான். அப்போ வாரணம் பொருந்திய மார்பு வரையிலே எடுத்த தோல் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாரோட நிற்கிறான். அப்போ அனுமன் என்ற கதாபாத்திரம் பார்க்குது. வாரணம் பொருந்திய மார்பு வரையிலே எடுத்த தோல். இது பின்னாடி வர பாட்டு கம்பராமாயணத்தை கூட போடலாம். ஐயா என் முதுகில ஏறிங்க ஐயா. அவன் ஒரு பிறன்மனை நோக்கிய ஒரு வாரணம் பொருந்திய மார்பு வரையிலே எடுத்து தோல் ஒரு தேரோட்டத்தில் இருக்கிறான். நீ என் தோல்ல ஏறிங்க அனுமன் சொல்லும்போது எல்லாவற்றிற்கும் எதிர்வார்த்தை பேசும் ராமன் அவன் தோல் மேல போரிட்டான் சொல்லும்போது இந்த எதுக்காக சொல்றேன்னா இந்த பாடல்களை முன்னாலையும் போடலாம் பின்னாடியும் போடலாம். கம்பராமாயணம் இது அவன் தோற்று போகும்போது போட்ட பாடல் தான் நம்ம கம்பர் போடுறாரு. ஆனா இது முன்னாடி கூட அவன் எப்படி இருந்தான், ராமர் முன்னாடி எப்படி இருந்தான் என்று எப்படி வேணாலும் கம்பராமாயணத்தை நீங்கள் வகைப்படுத்தி விடலாம். அதைத்தான் ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். இந்த மண்டலத்தினுடைய இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அடுத்ததாக சொல்லுங்கள் திரு பட்டாபிராமன் அவர்களை உங்கள் சார்பாக